Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல ஃப்ரண்ட் ஓடைய ஜட்ஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். அதாவது சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க, ப்ரோ ஃப்ரண்ட் போனட் ஓடைய ஜட்ஜ்மெண்ட் பத்தி சொல்லி கொடுங்க. ஃப்ரண்ட் போனட்டுக்கும் முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளுக்கும் எந்த அளவுக்கு கேப் இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு கேப்பை சேஃபான டிஸ்டன்ஸ்ல நிப்பாட்டணும், டிராஃபிக்ல எப்படி நம்ம ஃப்ரண்ட் போனட்டை ஜட்ஜ் பண்ணணும் பத்தி சில நண்பர்கள் டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ஆனா இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேலே இருக்கிற ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டெக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோல ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சம் கிளாரிஃபிகேஷன் டீடைல்ஸ் உங்களுக்கு நான் தரணும்னு நினைக்கிறேன். அதாவது மோஸ்ட் ஆஃப் த கார்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் போனட் இந்த மாதிரி ஸ்லோப்பா இருக்கும். நம்ம டிரைவர் சைட்ல இருந்து பார்த்தோம்னாக்கா ஃப்ரண்ட் போனட் தெரியாது, டவுனா இருக்கும். ஏன் இப்போ வர மாடர்ன் கார்ஸ்ல ஃப்ரண்ட் போனட் டிரைவருடைய கண்களுக்கு தெரியாத மாதிரி அந்த ஷேப்ல வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே ஏரோடைனமிக்னால தான். அதாவது ஒரு கார் முன்னாடி நோக்கி போகும் பொழுது என்ன ஆகும், காத்தை கிழிச்சிட்டு போகும். ஸோ அப்படி காத்தை கிழிச்சிட்டு போகும் பொழுது அதுக்கு தேவையான பவரை இன்ஜின் தான் கொடுக்கும். ஸோ நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும் பொழுது இன்ஜின் அதுக்கான பவர் அண்ட் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது கார் முன்னோக்கி போகும். அப்படி முன்னோக்கி போகும் பொழுது காத்து என்விரான்மெண்ட்ல நம்மளை சுத்தி காத்து தான் இருக்கு, அந்த காத்தை கிழிச்சிட்டு போகணும். ஸோ அப்படி அந்த காத்தை கிழிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு ஃபோர்ஸ் உண்டாகும். அதாவது ஒரு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு உராய்வு. காத்துக்கும் காருக்கும் நடுவுல ஒரு உராய்வு உண்டாகும். ஸோ அந்த உராய்வுனால இந்த கார் பாத்தீங்கன்னாக்கா முன்னோக்கி செல்றதுல கொஞ்சம் தாமதமாகும். பிளஸ் அது போக அதிகப்படியான பவரும் தேவைப்படும், பிளஸ் மைலேஜும் குறையும். ஸோ அதனாலதான் இப்போ வர மாடர்ன் கார்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஷேப் ஏரோடைனமிக் ஏத்த மாதிரி இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி அந்த கார்கள்ல பாத்தீங்கன்னாக்கா போனட்டோடைய லென்த் ரொம்ப நீளமா இருக்கும். காருடைய கண்ணாடி இப்படி செவுரு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்புல நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம கார் டிரைவ் பண்ணும்பொழுது, அந்த பழைய கார்கள்ல சொல்றேன், அந்த கார்களை டிரைவ் பண்ணும்பொழுது முன்னாடி இருக்கிற காத்தை கிழிச்சிட்டு போகும் பொழுது அப்போ உராய்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ முன்னோக்கி இருக்கிற அந்த விசையை கிழிச்சிட்டு போகும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்ல அதிகப்படியான விசையை நம்ம கொடுத்தாதான் கார் அந்த காத்தை கிழிச்சிட்டு முன்னோக்கி போகும். ஸோ அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் கொடுத்திருந்தாங்க, ஆனா மைலேஜ் குறைவா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த காத்தை சுலபமா கிழிச்சிட்டு போறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறாங்க போனட்ல. ஸோ அதனாலதான் நம்ம டிரைவர் சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இந்த போனட் நம்மளுடைய கண்களுக்கு விசிபிளா தெரியறது இல்ல. ஏன்னாக்கா ஏரோடைனமிக் ஃபோர்ஸ், அதாவது முன்னோக்கி கார் போகும் பொழுது காத்து இதுல கிழிச்சு கார் சைட்லயும் மேலையும், அதாவது கார் கண்ணாடி பாருங்க ஒரு டவுனா இருக்கு பாருங்க. ஸோ காத்து இப்படி இடிச்சு மேல இப்படி ஈஸியா ஃபார்வர்ட்ல மூவ் ஆயிடும் காத்து. இதே பழைய காலத்துல அதாவது அம்பாசிடர், ஆமினி அந்த கார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் இந்த மாதிரி இருக்காது, நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ காத்து என்ன ஆகும்னாக்கா காத்து வந்து முன்னாடி இப்படி தள்ளும் பொழுது நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து அந்த காத்து எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குதோ அந்த ஃபோர்ஸுக்கு 1% ஆச்சு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா தான் கார் முன்னோக்கி போகும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ அப்படி போகும் பொழுது இன்ஜினும் அந்த அளவு திணறாம, ரொம்ப பவரும் யூஸ் பண்ணாம, மைலேஜும் அதிகமா கிடைக்கிற மாதிரி, ஃபியூலும் கம்மியா குடிக்கிற மாதிரி தான் இந்த ஏரோடைனமிக் டிசைன்ல தான் இந்த கார்களை இப்போ வர மாடர்ன் கார்ஸ்ல அந்த டிசைனை கொடுத்துருக்காங்க, ஏரோடைனமிக் டிசைன்ஸ்னு. ஸோ ஃப்ரண்ட் போனட்ல பாருங்க, இதெல்லாம் கேரக்டர் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேரக்டர் லைன்ஸ் சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு போல்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஃப்ரண்ட் போனட், ஆனா இது போல்டு லுக்குக்காக மட்டும் தரல, ஏரோடைனமிக் லைன்ஸ் இல்ல கேரக்டர் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ காத்து எதிர்காத்து இந்த கேரக்டர் லைன்ஸ் மேல பட்டு அப்படியே ஸ்பிட் ஆயிடும், அதாவது ஸ்லிப் ஆகும் சொல்லுவாங்க. ஸ்லிப் ஆகி எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இல்லாம அழகா அப்படியே ஸ்மூத்தா கார் முன்னோக்கி போகும்போது காத்து கிளியும். அப்படி ஆகும் பொழுது ஃபியூலும் கம்மியா கொடுக்கும், மைலேஜும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான், இந்த பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி டிசைன்ல நம்மளுக்கு இப்போ ஒரு மாடர்ன் கார்ஸ்ல கார் மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இப்போ நம்ம ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்றது பத்தி பார்த்துடலாம். எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம டிரைவர் சைட்ல இருந்து பார்க்கும்பொழுது இந்த ஃப்ரண்ட் போனட் தெரிய போறது இல்லை. ஆனா ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ் பண்ணும் பொழுது நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது உங்க காருடைய போனட் லென்த். இப்போ இது ரெனால்ட் டிரைவர் காருங்கிறதுனால போனட்டோடைய அகலம் நீளம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீளம் கம்மியா இருக்கு, அகலமும் கம்மியா தான் இருக்கு. ஆனா சியாஸ் வேற கார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா போனட்டோடைய லென்த் ரொம்ப நீளமா இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ் எடுக்கும் பொழுது அந்த நீளத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை எப்படி எடுக்கிறது பத்தி இப்போ டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நான் இந்த
ஸ்டூலை எடுத்துருக்கிறேன், பிளாஸ்டிக் ஸ்டூல். இந்த பிளாஸ்டிக் ஸ்டூலை வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி எடுக்கிறது பற்றி சிம்பிளாக நம்ம பார்த்துடலாம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, ஃப்ரண்ட் போனட் ஜட்ஜ்மெண்ட் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்டூலை எடுத்துக்கோங்க. ஸ்டூலை எடுத்து நல்லா ஒரு டிஸ்டன்ஸில் வச்சாச்சு, காருக்கு நேராக நல்லா ஒரு டிஸ்டன்ஸில் ஸ்டூலை வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம கோப்ரோ ஆங்கிள் இருந்து அந்த ஸ்டூலை பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டூல் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே முன்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறேன், காருக்கு கொஞ்சம் முன்னாடி டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபார்வர்டில் மூவ் பண்ணலாம். இப்போது என்னுடைய ஆங்கிளில் இருந்து தான் நான் உங்களுக்கு வியூ காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் போனட் பாருங்கள் கொஞ்சம் கூட விசிபிளாக இல்லை, ஃபார் ரீசன் ஏரோடைனமிக்னால. ஸோ ஏரோடைனமிக் டிசைன்னால அப்படி நம்மளுக்கு இருக்குது, ஃப்ரண்ட் போனட் விசிபிளாக இல்லை. இப்போ நம்ம ஃபார்வர்டில் மூவ் பண்ணலாம். இப்போ நான் ஃபார்வர்டில் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதை கணக்கு எடுக்கணும் அப்படின்னாக்கா வைப்பர். ஸோ அவ்வளோதான். இந்த வைப்பர், இந்த ஃப்ரண்ட் வைப்பர் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் வைப்பரு அந்த ஸ்டூலுடைய அந்த கால் கீழே இருக்குது பாருங்கள், கால் கீழே இருக்கிற பகுதி, அந்த எட்ஜு, அந்த எட்ஜில் ஸ்டூலுடைய அந்த கால் கீழ் பகுதியில் இருக்கிற எட்ஜில் இந்த ஃப்ரண்ட் வைப்பர் டச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் போனட்டுக்கும் காருக்கும் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ நம்ம அந்த ஸ்டூலுக்கு பாதி பகுதி வரலாம், அதாவது பாதி ஸ்டூல் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் ஃபார்வர்டில் மூவ் பண்ணலாம். இப்போது பாதி ஸ்டூல் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 அடி. ஸோ 7 feet இருக்குது இப்போ இந்த டிஸ்டன்ஸு. இப்போ நம்ம அந்த ஸ்டூலை மறைக்கிற மாதிரி ஃப்ரண்ட் போனட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டூல் மறைஞ்சி போகும், கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பரில் இருந்து அப்படியே மறையுது. அந்த வைப்பரில் இருந்து ஸ்டூல் மறைஞ்சிருச்சு. இப்போ நிப்பாட்டிடலாம். இப்போ அந்த ஸ்டூலுக்கும் நம்மளுடைய காருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குனாக்கா 5 அடி, 5 feet டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஜட்ஜ்மெண்ட்டோடைய அந்த கான்ஃபிடென்ஸ் வராது. ஏன்னாக்கா ஸ்டூல் நம்மளுடைய பார்வையிலிருந்து மறைஞ்சிருச்சு. அந்த ஆப்ஜெக்ட்க்கு எங்கே இருக்குது, அதாவது 5 feetல இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே ஃபார்வர்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அப்படி டவுட் வரும் பொழுது ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த ஸ்டூலுக்கும் நம்மளுடைய காருக்கும் சேஃபான டிஸ்டன்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னாக்கா இது இந்த அளவுக்கு சேஃபான டிஸ்டன்ஸ், அதாவது அந்த ஸ்டூலுக்கு பாதி பகுதி இருக்குது பாருங்கள், பாதி ஸ்டூல் வந்து மறைஞ்சிருச்சு, பாதி ஸ்டூல் தெரியுது. ஸோ இதுதான் சேஃபான டிஸ்டன்ஸ். ஏன் சேஃபான டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடில் கட் அடிக்கிறதுக்கோ இல்லை லெஃப்ட் சைடில் கட் அடிக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் அடித்து இப்படி டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கட் அடிக்கும் பொழுது ஃப்ரண்ட் பாடி இப்படி வந்துடுது, பின்னாடி இருக்கிற இந்த பேக் பாடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சீக்கிரம் நம்ம பொசிஷனுக்கு வராது, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம் ஆகிறதுக்கு கேப் நம்ம உண்டாக்கணும். அதாவது அந்த ஸ்டூலுக்கும் நம்மளுடைய காருக்கும் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கட் அடித்து இப்படி திருப்புறோம் அப்படின்னாக்கா, அந்த ஸ்டூலாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும் திருப்புறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டூல் மேலே நம்மளுடைய கார் டச் ஆகாமல் வந்துடும். ஸோ ஓகேங்களா. இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ லோ ஆப்ஜெக்ட் இருக்கு, அதாவது நம்மளுடைய கண் பார்வையிலிருந்து மறையக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட போக போக அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல போனா சேஃப் அப்படின்னாக்கா அந்த ஆப்ஜெக்டுடைய கால் பகுதி, அந்த எட்ஜு கால் பகுதி. இப்போ ஃப்ரண்ட் வைப்பர் அதில் டச் ஆகிடுச்சு. இப்போ அந்த கால் பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சேஃபாக இருக்குது. அதாவது அந்த கால் பகுதி இல்லை, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்மளுடைய காருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா பாதி ஸ்டூல் மறைஞ்சிரும், அந்த பாதி ஆப்ஜெக்ட் அந்த மறைஞ்சிரும் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் நீங்கள் கட் அடிக்கலாம், கட் ஆகிடும். பட் முன்னாடி என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, அது லாரியா பஸ்ஸா அதோடைய சைஸ் பொறுத்து தான் நீங்கள் கட் அடிக்கும் பொழுது ஈஸியாக கட் அடிக்க முடியுமா முடியாதான்னு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த காரோடைய, அதாவது அங்கே முன்னாடி நிற்கிற காரோ பைக்கோ இல்லை லாரியோ பஸ்ஸோ அந்த வெஹிக்கல்ஸோடைய டயர் இந்த வைப்பரில் டச் ஆகிற வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் லெஃப்டில் ரைட்டில் கட் அடிக்கணும் அப்படின்னாக்கா கட் அடிச்சுக்கலாம், எந்த ஒரு டச்சிங்கும் ஆகாது.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் போனட்டை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் வைப்பரை மனசில் வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் வைப்பர் அந்த ஆப்ஜெக்ட் மேலே டச் ஆகும் பொழுது நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃபான டிஸ்டன்ஸ். அதுக்கு மேலேயும் நீங்கள் போகலாம். பட் எவ்வளோ நீங்கள் கிட்ட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஞ்சரான விஷயம். அது எப்படின்னாக்கா நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஸ்டூல் வச்சு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்தாச்சு. அது நீங்கள் பிகினராக இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் போனட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் போனட் அந்த பிளாஸ்டிக் சேர்ல டச் ஆனாலும் கூட எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நீங்க ஃப்ரண்ட் போனட்டோடைய, அதாவது உங்க காருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் போனட் வந்து மாறுபடும். அதாவது ஃப்ரண்ட் போனட் லென்த்தா இருக்கும் சில கார்களுக்கு. நம்மளுடைய ரெனால்ட் டிரைவர்ல ஃப்ரண்ட் போனட்டோடைய நீளம் ரொம்ப குறைவா இருக்கு. சரி, ஓகே, அது எப்படின்னு நீங்க அந்த பிளாஸ்டிக் சேரை வச்சு நீங்க பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கார் முன்னாடி இருக்கு. அந்த காருக்கும் நம்மளுடைய காருக்கும் எவ்வளவு கேப் விடணும், சேஃபான கேப் விடணும் அப்படின்னாக்கா இந்த வைப்பர் இருக்கு பாருங்க. இந்த ஃப்ரண்ட் வைப்பர் அந்த காருடைய டயர்ல டச் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ போலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் வைப்பர் அந்த காரோடைய பின் டயர்ல டச் ஆயிடுச்சு. இது ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ். ஆனால் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஒரு 8 to 9 feet இருக்கு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க ஈஸியாக ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லாம் கட் அடிச்சுட்டு போக முடியும். இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னாக்கா அந்த கார் டயர் மறைகிற அளவுக்கு போகலாம். ஓகே, இப்போ அந்த கார் டயர் முழுசா மறைஞ்சிருச்சு. அந்த காருடைய பின் பகுதியில் இருக்கிற 2 டயரும் நம்ம கண்களுக்கு தெரியல, ஃபுல்லா மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 5 feet டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ்லயும் நீங்க ஈஸியா ஸ்டேரிங்கை கட் அடிச்சுட்டு முன்னோக்கி போக முடியும். எந்த ஒரு டச்சிங்கும் ஆகாது. இப்போ அடுத்தபடியாக எவ்வளவு க்ளோஸ்ல போகலாம் அப்படின்னாக்கா அந்த நம்பர் பிளேட் மறைகிற அளவுக்கு நீங்க க்ளோஸ்ல போகலாம். அந்த காருடைய நம்பர் பிளேட் மறைஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த காருடைய நம்பர் பிளேட் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா சேஃபான டிஸ்டன்ஸ் தான். பட் நீங்கள் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னாக்கா இந்த டிஸ்டன்ஸ் விட்டீங்கன்னாக்கா நடுவில் 2 வீலர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ 2 வீலர்னால உங்கள் காருடைய ஃப்ரண்ட் பம்பருக்கு டேமேஜ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 வீலர் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிட்ட போகலாம். தட் மீன்ஸ் அந்த ரியர் பம்பர் முழுசாக மறையணும். அந்த காருடைய ரியர் பம்பர் சஃபாரின்னு போட்டிருக்குங்களா, அந்த சஃபாரி பேஜிங் அந்த காருடைய ரியர் பம்பர் முழுசாக மறையணும். அவ்வளோதான். இப்போ அந்த காருடைய ரியர் பம்பர் முழுசாக மறைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் சொல்லுவாங்க. ஏன்னாக்கா அந்த கார் கொஞ்சம் பின்னாடி ரோல் ஆனாலும் இல்லை நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கிளச்சில் இருந்து காலை ரிலீஸ் பண்ணாலும் உங்கள் கார் முன்னாடி ரோல் ஆனாலும் 2 வண்டியும் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது டிராஃபிக் சுச்சுவேஷனில். ஸோ நீங்கள் டிராஃபிக் சுச்சுவேஷனில் 2 வீலர்ஸ் நடுவில் போகாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு கேப் விடலாம். நீங்கள் முன்னாடி இருக்கிற டிரைவருக்கு வார்னிங் தரணும்னாக்கா ஒரு ஹாரன் கொடுத்துக்கோங்க. டிராஃபிக்கில் நான் பின்னாடி இருக்கிறேன், நீங்கள் பின்னாடி ரோல் ஆகிடாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங் ஹாரனாக அடித்து நீங்கள் காட்டலாம். அவங்களும் சைன் மிரர்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிராஃபிக் சமயத்தில் பம்பர் டு பம்பர் மூவ் பண்ணும்பொழுது அதாவது ரியர் பம்பர் மறைகிற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு போகலாம். முன்னாடி இருக்கிற காருடைய ரியர் பம்பர் நம்மளுடைய கண்கள்ல இருந்து மறைகிற அளவுக்கு நீங்கள் கிட்ட போகலாம். ஓகே, ஆனால் அது ரொம்ப டேஞ்சர் தான். ஏன்னாக்கா அந்த கார் பின்னாடி ரோல் ஆனால் உங்கள் வண்டியில் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அப்படி போனால் 2 வீலர்ஸ் எதுவுமே கேப்பில் நுழையாது. சரிங்களா? ஓகே, இந்த அளவுக்கு நீங்கள் போகலாம். 2 வீலர்ஸ் எதுவுமே கேப்பில் நுழையாது. இப்போ நான் கொஞ்சமாக ரிவர்ஸ் எடுக்கிறேன். இப்போ ரியர் பம்பர் தெரியும். ஓகே, இப்போ ரியர் பம்பர் தெரியுதுங்களா? இது ஓரளவுக்கு சேஃபான டிஸ்டன்ஸ் தான் டிராஃபிக்கில். பட் இருந்தாலும் 2 வீலர்ஸ் நடுவில் போவாங்க. அது நீங்கள் மேனேஜ் பண்ணணும்னாக்கா இன்னும் க்ளோஸில் போகணும். இப்போ நான் கொஞ்சம் நம்பர் பிளேட் தெரிகிற மாதிரி ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஓகே, நம்பர் பிளேட் விசிபிளாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு நம்பர் பிளேட் விசிபிளாக இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் வைப்பர் அந்த நம்பர் பிளேட் மேலே டச் ஆகுது. இது ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ் தான். நம்பர் பிளேட் மறைகிற அளவுக்கு நீங்கள் போனீங்கனாலே சேஃபான டிஸ்டன்ஸ் தான். அவ்வளோதான். நம்பர் பிளேட் மறைகிற அளவுக்கு போய் நிப்பாட்டினாலே சேஃபான டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு மேலே நீங்கள் அந்த ரியர் பம்பர் மறைகிற அளவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அவங்க பின்னாடி ரோல் ஆனால் உங்கள் காரில் அந்த கார் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா அந்த வண்டியோடைய ரியர் டயர் நம்ம கண்களுக்கு விசிபிளாக தெரியணும். அந்த வண்டியோடைய ரியர் டயர் நம்மளுடைய கண்களுக்கு விசிபிளாக தெரியுது. ப்ளஸ் அது போக வைப்பர்லேயும் அந்த ரியர் டயர் டச் ஆகுது. இது ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ். ஓகேங்களா?
அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்க ரியர் டயரை பாருங்க, அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டு, அதுக்கப்புறம் முழு ரியர் பம்பரும் மறையிற அளவுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிட்ட போகலாம். ஸோ இந்த மாதிரி சேஃபான டிஸ்டன்ஸ்ல நீங்க ஜட்ஜ் பண்ணி கணக்கு பண்ணி நீங்க டிரைவ் பண்ணணும். அது போக உங்க போனட்டோடைய லென்த்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ நான் கிட்ட போன பாருங்க, அந்த அளவுக்கு கிட்ட சியாஸ் கார் வச்சிருக்கிறவங்கனால போக முடியாது. ஏன்னா போனட்டோடைய லென்த் அதிகம். அப்படிங்கறதுனால நீங்க கிட்ட போக போக நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா போனட்டோடைய லென்த்தை மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா முன்னாடி இருக்கிற கார்ல உங்களுடைய கார் போனட் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்பவுமே நீங்க ஃப்ரண்ட் போனட்டோடைய ஜட்ஜ்மெண்ட் கணக்கில் எடுக்கும் பொழுது ஃப்ரண்ட் போனட்டோடைய லென்த்தையும் மனசுல வச்சுக்கோங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜும் ஒரு நல்ல ஐடியாவும் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியாக ஃப்ரண்ட் போனட்டை கணக்கு பண்ணி நீங்க டிராஃபிக்ல இல்லை மற்ற ரோட்ஸ்ல ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியும் உங்களால். அவ்வளோதான். இதுக்கு மேலே போகக்கூடாது. இதுக்கு மேலே போனால் ரொம்ப டேஞ்சர். பட் இவ்வளோ கிட்ட போயிட்டு நம்மளால் கட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சுத்தமாக முடியாது. கட் அடிக்கிறேன், ரைட் சைடில் கட் அடிக்க முடியாது. ஏன்னா ஃப்ரண்ட் காரில் டச் ஆகிடும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கட் அடிக்க முடியுமா? ரொம்ப கிட்ட போயிட்டு கட் அடிக்கலாம் முடியாது. அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வைக்கணும். அதாவது நம்பர் பிளேட்டு தெரியணும். நம்மளுடைய கண்களுக்கு நம்பர் பிளேட் தெரியணும். நம்பர் பிளேட் தெரிஞ்சா இப்போ ஓகே, ரைட்லேயோ இல்லை லெஃப்ட்லேயோ நம்மளால ஈஸியாக கட் அடிக்க முடியும். எந்த ஒரு டச்சும் ஆகாது. பார்த்தீங்களா? இப்போ ஸ்டேரிங்கை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி நீங்கள் ஓட்டினீங்கன்னாக்கா எந்த ஒரு டச்சும் ஆகாது. அந்த வண்டி அப்படி போயிடும். நம்பர் பிளேட் தெரிகிற அளவுக்கு நீங்கள் போய்க்கோங்க. நம்பர் பிளேட் தெரிகிற அளவுக்கு நீங்கள் போய் நின்று அதுக்கப்புறம் கட் அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்பர் பிளேட் தெரிகிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் நின்று அதுக்கப்புறம் கட் அடிச்சுக்கோங்க. நம்பர் பிளேட் மறையிற அளவுக்கு போய் நீங்கள் கட் அடிச்சிங்கனாக்கா கட் அடிக்கும். பட் ரொம்ப கேப் குறைவாக இருக்கும். இவ்வளோ கேப் தான் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் கட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது போக உங்களுடைய ஃப்ரண்ட் போனட்டுடைய லென்த் அதிகமாக இருந்தால் முன்னாடி இருக்கிற காரில் டச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்பர் பிளேட் கண்களுக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் பிளேட் கண்களுக்கு தெரியுது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கார் கட் அடித்தா, ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ கட் அடித்தா எந்த ஒரு டச்சிங்கும் இருக்காது. நம்மளுடைய கார் அந்த காரை கடந்து போயிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ஒரு ட்ரக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கிறோம். ஒரு ட்ரக்கு முன்னாடி நம்ம சேஃபா நிப்பாட்டணும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் உடைய போனட்டை ஜட்ஜ் பண்ணி எப்படி நம்ம சேஃபா நிப்பாட்டணும் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் கிட்ட போகணும். அதாவது அந்த டயர் மறைகிற அளவுக்கு போனா போதுமானது. அதாவது டயர் மறைகிற அளவுக்கு இல்லை, டயர் டச் ஆகிற அளவுக்கு. ஓகே, இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த ஃப்ரண்ட் வைப்பர் அந்த லாரியோடைய பின் டயர்ல டச் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் டிஸ்டன்ஸே. இதுதான் ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய வெஹிக்கலுக்கும் நம்மளுடைய காருக்கும். அதாவது எந்த காராக இருந்தாலும் சரி, பெரிய வெஹிக்கல் மீன்ஸ் இப்போ முன்னாடி ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக்குக்கு பதிலாக ஒரு பஸ் நிக்குது, இல்ல ஒரு ஜேசிபி நிக்குது, இல்ல ஒரு ஜாண்டியர் நிக்குது. எந்த பெரிய வெஹிக்கலா இருந்தாலும் சரி, அந்த பெரிய வெஹிக்கலுடைய ரியர் டயர் அந்த வைப்பர்ல டச் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம உடனடியா ஸ்டாப் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் சேஃபான டிஸ்டன்ஸ். நம்ம இதுக்கு மேல போக கூடாது. இதுக்கு மேல போகணும் அப்படின்னாக்கா அந்த ஸ்பேர் டயர் தெரியுது பாருங்க. அந்த ஸ்பேர் டயர் தெரியுது இல்லையா? அந்த ஸ்பேர் டயர் நம்மளுடைய வைப்பர்ல டச் ஆகுற அளவுக்கு நம்ம போலாம். ஓகே, இப்போ அந்த ஸ்பேர் டயர் அந்த நம்மளுடைய வைப்பர்ல டச் ஆயிடுச்சு. அங்க ஸ்பேர் டயர் இருக்கு. ஸ்பேர் டயர் வைப்பர்ல டச் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம முன்னாடி போக கூடாது. இது ரொம்ப டேஞ்சர். நான் இது ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. ஸோ சேஃபான டிஸ்டன்ஸ் ஒரு ட்ரக்கு பின்னாடியோ, ஒரு பஸ் பின்னாடியோ, ஒரு ஜேசிபி பின்னாடியோ, ஒரு ஜாண்டியர் பின்னாடியோ நிக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ரியர் டயர் வைப்பர்ல டச் ஆகுற அளவுக்கு நின்னாலே போதும். இது சேஃப். ரியர் டயர் ஃப்ரண்ட் வைப்பர்ல டச் ஆகுது. அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸ். ஒரு பெரிய வெஹிக்கல் முன்னாடி நிப்பாட்டுறீங்க அப்படின்னாக்கா இதுதான் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கரெக்டா இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, அந்த ரியர் டயரு இந்த ஃப்ரண்ட் வைப்பர்ல டச் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸே போதுமானது. ஒரு பெரிய வெஹிக்கல் பின்னாடி நம்மளுடைய கார் நிப்பாட்டும் பொழுது டிராபிக்கா இருந்தாலும் சரி, பார்க்கிங் ஏரியால இருந்தாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸே போதுமானது. ஃப்ரண்ட் வைப்பர் அந்த லாரியோடைய டயர்ல டச் ஆகுது. இதுக்கு மேல நம்ம முன்னோக்கி போக கூடாது. ரொம்ப ஆபத்தான விஷயம் அது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஃப்ரண்ட் போனட்டை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றது பத்தி. ஃப்ரண்ட் போனட்டை ஜட்ஜ் பண்ணணும்னாக்கா நீங்க வைப்பரை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் வைப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் சேரை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. நான் பிளாஸ்டிக் சேரை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், அடுத்தது கார் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது இப்போ பெரிய வெஹிக்கிள் பின்னாடி எப்படி நம்ம சேஃபா நிப்பாட்டுறது, ஃப்ரண்ட் போனட்டோட ஜட்ஜ் பண்ணி எப்படி நம்ம அந்த டிஸ்டன்ஸை சேஃபான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நிப்பாட்டுறதுன்னு பத்தி இப்போ ட்ரக் வச்சு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்கலாம். உங்களுடைய கமெண்ட்டுக்கு சீக்கிரம் நான் கிளாரிபிகேஷன் கொடுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோடெக். ஆனா விடை பெறுவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துற மறுபடியும், நீங்க ஃப்ரண்ட் போனட்டை ஜட்ஜ்மெண்ட் எடுக்கும் பொழுது போனட்டோட லென்த்தையும் மனசுல வச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். சரிங்களா?